இருள் மெல்ல கவியத் தொடங்கியிருந்தது. மேற்கத்திய வானில் வெள்ளிக்கோள் பிரகாசமாக ஜொலித்து கொண்டிருந்தான். மதி அந்த சுக்கிரனை பார்த்து மனதுக்குள் பேசத் தொடங்கினாள். வெள்ளியே, அன்னைக்கு நான் பார்த்த அந்த வெண்பறவைகளோட சொர்க்க உலகத்தை இன்னைக்கும் எனக்கு காட்ட முடியுமா? அதே மாதிரி ஒரு அற்புதம் இன்னைக்கு நடந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும் என்று தன் மழலை மாறாத ஆசையை அவனிடம் கோரிக்கையாக வைத்தாள். அடுத்த சில நிமிடங்களில் ஒரு மேஜிக் போல் அது நிகழ்ந்தது. எங்கிருந்து வந்தன என்றே தெரியவில்லை. வானத்தின் தெற்கு எல்லையிலிருந்து வெண்பறவைகளின் கூட்டம் தோன்றி வடக்கு நோக்கி பறக்கத் தொடங்கியது. ஒன்றல்ல, இரண்டல்ல, ஒரு கூட்டத்தை தொடர்ந்து அடுத்த கூட்டம் என வரிசையாக 15க்கும் மேற்பட்ட பறவைகள் கூட்டங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வானில் அணிவகுத்து சென்றன. மதியால் தன் கண்களையே நம்ப முடியவில்லை. அவளது இதயம் மகிழ்ச்சியால் துள்ளி குதித்தது. சுக்கிரன் என் ஆசையை கேட்டுவிட்டான், உடனே அதை நிறைவேற்றியும் விட்டான் என்று குழந்தை போல் தனக்குள்ளே வியந்து போனாள். அவளது ஆன்மா அத்தகு பேரானந்தத்தில் திளைத்திருந்தது. இயற்கையின் தத்துவம். இயற்கை எப்பொழுதும் உங்கள் மிக சிறிய ஆசைகளை கூட உற்று கவனித்து கொண்டேதான் இருக்கிறது. நாம் கேட்கும் சின்னஞ்சிறு ஆசைகளுக்கு அது பேராழம் போன்று ஒரு பெரும் மகிழ்ச்சியை ஆன்மாவிற்கு பரிசாக திருப்பி தரும். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான். ஒவ்வொரு நொடியிலும் விழிப்புணர்வோடும் மனநிறைவோடும் வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தால் பூமியிலே அந்த சொர்க்கத்தை உங்களாலும் தினமும் ரசிக்க முடியும்.